ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகுத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா சோக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ஓரமாக தீக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 2 எக்கு பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு, சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த 1/2 hour ஊறினதுக்கப்புறமா இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரித்து எடுத்தது கொஞ்சம் சூடானா பிச்சு பிச்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு மயோனைஸ் பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 2 பாயில்டு பண்ண எக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன், பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த மைதா மாவு சப்பாத்தி அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு ரோலாக உருட்டி இந்த மாதிரி நார்மல் சப்பாத்தி நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்தமாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மேலே நம்ம செஞ்சு வச்ச மயோனைஸ் ஒரு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயமும் கோஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சு இந்த சிக்கனையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே மயோனைஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே கொஞ்சம் சிக்கன் கிரேவி ஆட் பண்ணுங்கள். அந்த கிளிப்பு நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை ரோல் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் எடுத்து அதுக்குள்ளே வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு நம்ம 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் ஷவர்மா ரோல் ரெடி.